இதமான குளிர் காற்றுடன் வானில் முழுநிலவு உலகை பார்க்க அந்த சுகத்தை முழுவதுமாக பலரும் அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த தருணம் சாந்தியை பொறுத்தவரை மனம் வெப்பமாக தகித்தது. அடுத்த வாரம் இதே நாள் 24 வருடங்களாக வளர்த்த பெற்றோர்களையும் 14 வருடமாக தனக்குள் ஒன்றாக இருக்கும் தன் தங்கை வசந்தியை விட்டுவிட்டு திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் அடுத்த வீட்டிற்கு வாழப்போகும் தன்னை பற்றி நினைத்த சாந்திக்கு எதுக்கு திருமணம் என்ற ஒன்றை கண்டுபிடிக்க வேணும்? அப்படியே திருமணம் நடந்தாலும் எதற்கு பெண்கள் மட்டும் சொந்தங்களை விட்டுவிட்டு புது சொந்தத்தில் இணைய வேணும் என மனதில் எண்ணியதை வாயால் உச்சரித்ததை பக்கத்தில் இருந்த தன் அம்மா வந்ததை கவனிக்கவில்லை. என்ன சாந்தி, ஏன் உன் முகம் இப்படி எள்ளுக்கொள்ளு வெடித்தது போலாகிறது என கேட்க, அம்மா உனக்கு தெரியும் தானே, எனக்கு கல்யாணம் செய்து அனுப்பிவிட்டால் அப்பா மட்டும் தனியாக இந்த குடும்பத்தை கவனிக்க வேண்டும். ஏற்கனவே பழைய கடன்களை இன்னும் அடைக்க முடியாமல் இருக்கும்போது என் கல்யாணத்திற்கு என புது கடன் எப்படிம்மா அப்பாவால் சமாளிக்க முடியும்? வசந்தி படித்து முடித்து வேலைக்கு போக இன்னும் குறைந்தது 5 அல்லது 6 வருஷம் ஆகும். அதுவரை எப்படிம்மா அப்பா சமாளிப்பார்? சாந்தியின் கேள்விகளுக்கு சிரித்து கொண்டே பதிலளித்த அவள் அம்மா கோமதி, இங்கே பார் சாந்தி, வாழ்க்கை என்பது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமாக வாழ முடியாது. நானும் உன் அப்பாவும் கல்யாணம் செய்து கொண்ட பின் எங்களுக்கு எவ்வளோ குழந்தைகள், ஆனா பெண்ணா போன்ற கேள்விகளை கேட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. கல்யாணம், குழந்தைகள் என்பதெல்லாம் நம் கையில் இல்லை. என் பெற்றோர்கள் தங்கள் கடமையை செய்ய என்னை உன் அப்பாவிற்கு கல்யாணம் செய்து தந்தனர். அதை தான் இப்போது நாங்கள் செய்கிறோம். இதே தான் நீயும் செய்ய போகிறாய். உன் வயசுக்கு மேலே நீ யோசிக்கிற. பேசாமல் வந்து நிம்மதியை படுத்து தூங்கு என்ற தாயின் பேச்சு கேட்டு மனம் இல்லாமல் கீழே இறங்கி தன் பூஜை அடைந்தாள். அம்மா ரொம்ப ஈஸியாக போய் தூங்கு என சொல்லிவிட்டாள். தூக்கம் பக்கத்திலே வரமாட்டேன் என்கிறதே. எப்படி அப்பாவுக்கு தான் செய்து கொண்டிருக்கும் கடமையை பாதியிலே விட்டுவிட்டு போவது? சாந்தியின் குடும்பம் மிகவும் நடுத்தரமான குடும்பம். தன் 2 தம்பிகள், ஒரு தங்கையை படிக்க வைத்து திருமணம் செய்து தரும் பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் சாந்தியின் தந்தை சண்முகம். தன்னை பிள்ளைக்கு சமமாக தைரியம் ஊக்கம் கொடுத்து நன்றாக படிக்க வைத்தார். சாந்திக்கு 14 வயது இருக்கும்போதுதான் அவள் தங்கை வசந்தி பிறந்தாள். அதனால் தங்கை மீது அளவு கடந்த பாசத்தை வைத்தாள் சாந்தி. தன்னுடைய சேமிப்பை முழுவதுமாக தன் தம்பிகள் தங்கைக்கு வாழ்விற்கு செலவழிக்க வேண்டியிருந்ததால் சாந்தியின் தந்தை சேமிப்பை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதை நன்கு உணர்ந்த சாந்தி தன் படிப்பின் மீது அதிகம் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததால் படிப்பு முடித்த உடனே நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க அப்பாவின் குடும்ப பாரத்தை அவரோடு சேர்ந்து தானும் சுமக்க ஆரம்பித்தாள் சாந்தி. ஒவ்வொரு மாதமும் தன் சம்பளத்தை பெற்றோர்கள் கையில் தரும்போது அவள் அடையும் ஆனந்தம் அளவிட முடியாதது. இனிமேல் இது முடியாமல் போகுமே, அப்பா பாவம் எப்படி தனியாக குடும்பத்தை சமாளிக்கப் போகிறார்? அப்படி அவரை கஷ்டப்படுத்திவிட்டு தான் கல்யாணம் செய்வது சரிதானா? தன் தங்கை ஆசையாக அவள் வயதிற்கு ஏற்ற பொருட்களை ஆசையுடன் தன்னிடம் கேட்கும்போது எவ்வளோ ஆசையுடன் வாங்கி தந்தேன். இனி அவளுக்கு எப்படி நான் வாங்கி தர முடியும்? என்று நினைத்தவள் எப்போ தூங்கினாள் என அவளுக்கே தெரியாது. கல்யாணம் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. தன் கணவன் ராஜேஷ், மாமனார், மாமியார், மைதுனன் இப்படி எல்லோரும் மிக அன்பாக இருப்பதை பார்க்க மனதிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் மனம் என்னவோ தன் வீட்டு பெற்றோர்கள் தங்கை இவர்களே சுற்றி சுற்றி வந்தது. ஆயிற்று. கல்யாணமாகி 1 மாதம் ஆனது. கல்யாணத்துக்கு பிறகு வாங்கும் முதல் சம்பளம் அப்பாவின் ஞாபகம் வந்தது. பட்ஜெட் போடு வழக்கமுடைய தந்தையை நினைத்தால் தன்னுடைய வருமானத்தை வரவில் வைக்கும் அப்பாவிற்கு இந்த மாதம் அது முடியாது. தன் வருமானம் இல்லாத குடும்ப பட்ஜெட்டை அப்பா எப்படி சமாளிக்கப் போகிறார்? இதே சிந்தனையுடன் தன் கடமையை செய்ய கிச்சனுக்குள் நிறந்தாள் சாந்தி. சாந்தி, இங்கே வா என கூப்பிட்ட தன் குரலை கேட்டு ஹாலுக்கு வந்தாள் சாந்தி. சாந்தி, அப்பா உன் கூட பேசணுமா என்றார் மாமனார். பார்த்தார் சாந்தி. ஏமா, இந்த மாதம் சம்பளம் வந்துவிட்டதா என கேட்டார் மாமனாரை. ஒருவித மனக்கசப்போடு பார்த்த சாந்தி என தாடையில் சொல்ல, அப்போ முதல்ல அந்த பணத்தை அப்பா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு என்றவரை ஒன்றும் புரியாமல் பார்த்த சாந்தியை, என்ன பார்க்குற சாந்தி, இந்த முடிவை நம் கல்யாணத்துக்கு முன்பே நான் என் அப்பா என் அம்மா முடிவு செய்துட்டேன் என்று சொன்ன தன் கணவனை பார்த்து, என்ன சொல்கிறீங்க என கேட்ட சாந்தியை பார்த்து அவள் மாமியார், இதோ பார் சாந்தி, பணம் என்பது நமது சௌரியத்துக்கு தான். இறைவன் கிருபையில் இவரும் அவனும் அளவிற்கு அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். எங்களுக்கு இவன் ஒரே பையன்தான்.
ஊரில் வேற சொத்து இருக்குது. பெண் பார்க்க நாங்கள் வந்தபோது என் பையனிடம் நீ தனியாக பேசும்போது உங்கள் கல்யாண வாழ்க்கை பற்றி கூட அதிக பேசாமல் உன் குடும்பத்தை பற்றியும் உன் பொறுப்பை பற்றியும் நீ பேசியதை அவன் எங்களிடம் சொன்னான். தன் பெற்றோரையும் கூட பிறந்த தங்கையின் வாழ்க்கை பற்றி யோசிக்க இந்த பெண்தான் நம் வீட்டின் வரலட்சுமி என்று அவள் குடும்பத்திற்கு தேவையான நல்ல நிலை வர வரை அவள் சம்பளத்தை அப்படியே உங்கள் அப்பா கிட்ட கொடுக்க சொன்னோம். இப்போ உனக்கு திருப்தி தானே சாந்தி? மருமகள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதாம்மா. இன்னொரு வீட்டில் மகளாக இருந்த நீ இந்த வீட்டிற்கு விலக்கேற்ற வந்த குலமகள். தன் பெற்றோர்களின் முகத்தை மாமனார் மாமியார் முகத்தில் கண்ட சாந்தி ஓடிப்போய் அவர்கள் காலில் விழுந்தாள். இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.